எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சிகரெட் புகைக்கும் பழக்கம், புகையிலை உபயோகிக்கும் பழக்கம், இதெல்லாம் உபயோகிக்கிறவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நாம் கடையில் போய் வாங்கி பார்க்கணும் இல்லையா? அதனால கடைக்கு போயிருந்தேன். பெட்டி கடைக்கு போய் அண்ணே சிகரெட் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சிகரெட் பாக்கெட் கொடுத்தாரு. சிகரெட் பாக்கெட்டோட முன்னாடியே படம் அழகா வாயில புற்றுநோய் உண்டான ஒருத்தரோட படத்தை அழகா பெருசா போட்டிருக்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் குட்டியா போட்டிருந்தாங்க. எவ்வளவு ரூபாய் இது ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா இது 160 ரூபாய் பாக்கெட் அப்படின்னாங்க. 160 ரூபா பாக்கெட் அடேங்க அப்போ. அப்போ 160 ரூபானா ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் பிடிச்சா 300 ரூபா ஆச்சு. ஒரு மாசத்துக்கு 300 × 30 9000 ரூபா ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு 9000 × 12 1,08,000 ரூபா ஆச்சு. ஒரே வருஷத்துல சிகரெட் பழக்கத்தை விட்டோம்னா ஒரு பைக்கே வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா சிகரெட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல. பட் சிகரெட் பழக்கத்தை விடணும் அப்படிங்கிற இன்டென்ஷன், ஆசை இருக்கு. ஆனா எப்படின்னு தெரியாம நிறைய பேர் முடிக்கிறாங்க. இல்ல சிகரெட்டுக்கு மாற்றா புகையிலை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட்லாம் இருக்கு. சோ புகையிலை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதுனால புகையிலை இருக்கானே அப்படின்னு கேட்டேன். ஆனா இன் பண்ணிக்கிட்டு பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஷூ போட்டதுனாலே என்னையோ அப்படியே ஒரு மேலும் கிளியும் பார்த்தாரு. அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைனே அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே சமுதாய மாற்றம் நடந்துருச்சு போல இருக்கே, இப்பெல்லாம் இந்த மாதிரி புகையிலாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனா வேற ஒரு கடையில அப்படியே இன்லாம் ஊத்து விட்டு செருப்பு போட்டுக்கிட்டு அப்படியே போய் யதார்த்தமா ஒரு புகையில பாக்க கொடுங்க அப்படின்னு அப்படியே அவர் கல்லாப்பெட்டிக்கு உள்ளார சைட்ல கையை விட்டாரு, அடியில இருந்து எடுத்தாரு, அப்படியே ஒரு கவருக்குள்ள போட்டாரு. ஸோ அதுதான் இந்த பாக்கெட். அப்படியே சீக்கிரட்டா என் கைக்குள்ள துணிச்சாரு. எவ்வளவு ரூபான்னு கேட்டா 30 ரூபா அப்படின்னாரு. இது பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஈஸியா கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய கடைகள்ல, எல்லா பெட்டி கடைகளிலுமே ஸ்கூல் படிக்கிற பசங்க முதல் காலேஜ் படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க எல்லாருமே உபயோகிக்கக்கூடிய ஒரு காமனான விஷயமா இந்த புகையிலை மாறிடுச்சுன்னா அது ஈஸியா எளிதா கிடைக்கிறது ஒரு முக்கியமான காரணம். சோ இந்த மாதிரி புகையிலை பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். ஆனா இந்த சிகரெட் பழக்கத்தை விடுறதுக்கான விஷயங்கள் இருக்கா இதற்கான கேட்டேன். சில விஷயங்கள் கிடைச்சது. ஆனா சில விஷயங்கள்லாம் இருக்கு. பேட்ச், சாக்லேட்ஸ், லோஷன்ஸ், ஸ்ப்ரேஸ் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன். பட் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கல. பட் அதுக்கான மாற்று என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் 100% ஒர்க் ஆகக்கூடிய எளிமையான சில விஷயங்கள், பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு சிகரெட் பழக்கத்துல இருந்து, புகையிலை பழக்கத்துல இருந்து கண்டிப்பா மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அப்ப சிகரெட்ல கூட இந்த ஃபில்டர் சிகரெட்லாம் இருக்கு. அப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபில்டர் இருக்கிறதுனால சிகரெட் புகை நம்மளுக்கு சேஃப் ஆயிருமா அப்படின்ட்டு. கண்டிப்பா கிடையாது. ஃபில்டர் ஒண்ணும் பண்றது கிடையாதுங்க. உங்க உதடு சுடாம இருக்கிறதுக்கு தான் ஃபில்டர். வேற எந்த நன்மையும் இந்த ஃபில்டரால நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரி இது குட்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புகையில இப்பதான் ஓபன் பண்ண இந்த சிகரெட்டுக்குள்ள இருக்கிற இந்த பொருட்களும் சரி. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிக்கோட்டின் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்க எல்லாருக்குமே இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது சிகரெட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா நிக்கோட்டின் கூட 7537 கெமிக்கல் இருக்குது. 70 கெமிக்கல்கள் கேன்சர் உண்டாக்க வல்லது அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்ட கெமிக்கல்கள். சிகரெட்ல மட்டும் இல்லைங்க. சில பேர் இந்த சிகரெட்டை விடுறேன் பெருமளினா அதுக்கு பதிலா சிகரெட்டுக்கு மாற்றா இந்த புகையிலை யூஸ் பண்றாங்க. இந்த புகையிலை சிகரெட்டோட மோசம். தலைவலி போய் திருகுவலி வந்த கதையா சிகரெட்டோட பல மடங்கு மோசம் இந்த புகையிலைங்கிறது. இது வாயில போட்டு அடக்கி வச்சுக்கிறாங்க. சோ அப்படி வாயில போட்டு அடக்கி வச்சுக்கிறாங்க. இந்த பல்களுக்கும் நம்ம இந்த உதடுகளுக்கும் இடையில இந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா வீக்கம் உருவாகுது. நாளடைவில் அந்த இடத்துல கம்ஸ், ஈறுகள்லாம் அப்படியே கரைஞ்சி பற்கள் தெரியல அளவுக்கு கரைஞ்சு போயிடும். ஒரு ஸ்டேஜ்ல அது புற்றுநோயா ஈஸியா மாறிடும். இந்த சிகரெட் புகையிலை பழக்கத்தை நிறுத்தும் போது என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது பாத்தீங்கன்னா, நம்மளோட நன்மைகள் சிகரெட் பழக்கத்தை நிறுத்தின 20 நிமிஷத்திலேயே ஆரம்பிச்சிடும். உங்களோட இதய துடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ரேட்டோ, உங்களோட பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு நார்மலுக்கு வரும். 2 மணி நேரத்துல என்ன பெனிஃபிட்? சோ 2 மணி நேரத்துல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமான கோபம், ஆற்றாமை, ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங், அப்புறம் ஒரு டென்ஷன், தூக்கம் குறையிறது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல நீங்க சிகரெட்டை நிறுத்தின 2 மணி நேரத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து 8 மணி நேரத்துல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. 8 மணி நேரத்துல நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? ஆக்சிஜன் அளவுகள், ரத்த ஆக்சிஜன் அளவுகள் இம்ப்ரூவ் ஆகும். 24 மணி நேரம் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஸ்மோக் பண்ணல, புகையே பிடிக்கல அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா இருமல் பயங்கரமா வரும். இந்த இருமல் அப்படிங்கறத கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த இருமல் எதுக்காக வருதுன்னா, உங்களோட நுரையீரலுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு உங்க நுரையீரல் ட்ரை பண்ணுது, உங்க உடம்பு ட்ரை பண்ணுது. சோ அதுதான் இருமலா வெளிப்படுது. இப்போ அடுத்து சிகரெட் புகையை நிறுத்தி 48 மணி நேரம் ஆயிடுச்சு.
இப்போ 48 மணி நேரம் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுத்தமாக ஸ்மோக்கே பண்ணலன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நச்சு பொருட்களையும் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம உடம்பு வெளியேற்றிடும். ஏன்னா 2 நாள் தொடர்ந்து நீங்கள் சிகரெட் புகை பிடிக்காமல் இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட், நம்மளுக்கு சுவையை உணர்த்தக்கூடிய நரம்புகள் நம்ம நாக்கோட நுனியில இருக்கும். நம்ம நாக்கோட மேல் பகுதி ஃபுல்லா, நாக்கோட அடிப்பகுதியிலையும் நம்மளுக்கு சுவையை உணர்த்தக்கூடிய நரம்புகள் இருக்கும் பாத்தீங்களா. இந்த நரம்புகள் எல்லாத்தையும் இந்த சிகரெட் புகையோட டார் அப்படிங்கிற அந்த கருப்பு நிற டார் வந்து போய் அந்த நர்வ் எண்டிங், அந்த நரம்பு மேல உட்காந்து நம்மளுக்கு வந்து சுவையை சரியா தெரியாமையே செஞ்சிடும். ஈவன் ஸ்மெல்லும் சரியாவே தெரியாது. ஆனா 48 மணி நேரம் நம்ம புகை பிடிக்கல அப்படிங்கும்போது இந்த டார் கிளியர் ஆயிடும். நம்ம நாக்கு மேல படிஞ்சிருக்கிற இந்த நிக்கோட்டின் கரைகள் மற்றும் பல கெமிக்கல்கள் கரைஞ்சு போயிடும். அப்படி கரைஞ்சு போனோம்னா உங்களுக்கு மறுபடியும் நல்ல டேஸ்ட் தெரியும். ஸோ அப்படி மறுபடியும் நல்ல டேஸ்ட் தெரியும் போது உணவை நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி சிகரெட் புகையை விடுறவங்க அதிகமா குண்டாயிருவாங்க. ஏன் குண்டாகிறான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் இதுதான். 72 மணி நேரம் சிகரெட் புகையை விட்டு 3 நாள் ஆயிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தலைவலி இருக்கும், வாந்தி வரது மாதிரியே இருக்கும், மாதிரி நாசியான்னு சொல்லுவோம். அப்புறம் அடி வயிறெல்லாம் சுருக்கி சுருக்கி பிடிக்கும், வலிக்கும், நெஞ்சு படபடன்னு படப்படுத்துக்கிட்டே இருக்கும், மன அழுத்தம் உண்டாகும், ஸ்ட்ரெஸ் உண்டாகும், டிப்ரெஷன் ஆவாங்க. நம்ம எதுக்குடா வாழ்றோம், இந்த சிகரெட் புகை இல்லாமல் நம்ம வாழணுமா அப்படிங்கிற மாதிரி மனசு யோசிக்க ஆரம்பிக்கும், தூக்கம் போயிடும் போன்ற பல பிரச்சனைகளை கரெக்டாக இந்த 72 மணி நேரத்தில் சந்திச்சுப்பீங்க. ஆனால் இதுதான் கட் ஆஃபும் கூட. இந்த 72 மணி நேரங்கிற இந்த முக்கியமான கட்டத்தை தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பிரச்சனையெல்லாம் போயிடும். இந்த பிரச்சனைலாம் காணாமே போயிடும். இந்த டோபமைன் இல்லாததுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம்னு வைங்களேன், கட்டாயம் வந்து நம்மளால நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்க, இப்போ அடிச்சு பிடிச்சி எப்படியும் 1 மாசம் விட்டுட்டோம், டோட்டலாக விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நன்மைகள்ங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னல கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு, இந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே குறையுது ஒரே மாசத்துல, சிகரெட் விட்ட ஒரே மாசத்துல. இந்த கேன்சர் மட்டும் இல்லைங்க, சர்க்கரை, ரத்த கொதிப்பு போன்ற விஷயங்களும் நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனைகளும் அது வரதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும் 1 மாசம் நம்ம ஸ்மோக் பண்றதை தொடர்ச்சியா நிறுத்திட்டோம்னா. ஸோ அடுத்து 3 to 9 மாதம், அதாவது ஒரு வருடம் வச்சுக்கோமே, 1 வருஷமே நம்ம ஸ்மோக் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம நுரையீரல்ல வந்து சின்ன சின்ன முடிகள் இருக்குங்க, சீலியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீலியாவோட வேலையே என்னன்னா, நம்ம அழுக்குகள், தூசிகள் போன்றவற்றை வெளியே தள்ளுறது தான் சீலியாவோட வேலையே. இந்த சிகரெட் புகையினால இந்த சீலியாலாம் கிட்டத்தட்ட செத்து போன நிலைமையில கிடக்கும். ஆனா 1 வருஷம் கிட்டத்தட்ட நீங்க ஸ்மோக்கே பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த சீலியாலாம் மறுபடியும் உயிர் பெற்று சாம்பல்ல இருந்து திரும்பி உருவான பீனிக்ஸ் பறவை மாதிரி திருப்பி உருவாகி திருப்பி உங்களோட அழுக்குகளை எல்லாம் மேல தள்ளக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். சோ உங்களுக்கு 1 வருஷம் நீங்க தொடர்ச்சியா ஸ்மோக்கே பண்ணலனா உங்க நுரையீரலோட கெப்பாசிட்டியை அதிகரிக்குது. சோ அடுத்த வீடியோவோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். புகைப்பழக்கத்தை நிறுத்தணும். எப்படி நிறுத்த முடியும்? சோ புகைப்பழக்கத்தை நிறுத்தணும்னா அதுக்குரிய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணணும். START ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சில பேர் வந்து டக்குன்னு ஒரே வினாடியில முடிவு எடுத்துருவாங்க, அந்த ஒரு கணத்துல முடிவு எடுத்துருவாங்க, நான் இனிமே புகை பிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு. அதை வந்து வாழ்க்கை பூரா கடைபிடிப்பாங்க. 100ல 10 பேர் இந்த அளவுக்கு கோல்டு டர்க்கி மெத்தட சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்றாங்க. டக்குன்னு விட்டுருவாங்க, வேற எந்த காரணங்களும் அவங்களை அசைக்காது திருப்பி புகைப்பழக்கத்தை நோக்கி. ஆனா மீதி 90% பேர் வந்து புகைப்பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறவங்க, ஆனா நிறைய கஷ்டப்படுவாங்க. சோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இனிமே நான் சொல்ல போறது. சோ எப்படி நம்ம புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விடலாம் அப்படின்னா, இதுதான் இந்த நிமோனிக்காவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல ஸ்டார்ட் செய்யணும் அப்படின்னு சொன்னல, அந்த ஸ்டார்ட்லயே தான் ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ் வந்து செட்டிங் த டேட். ஒரு நாள் குறிங்க, எப்படி கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு நாள் குறிங்க. இந்த நாள்ல இருந்து நான் கண்டிப்பா வந்து புகைப்பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற சபதத்தை அந்த நாள்ல எடுத்துக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் எஸ், செட்டிங் த டைம். அடுத்து இரண்டாவது விஷயம் டீனா டெல் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நண்பர்கள், சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்லிடுங்க, இந்த மாதிரி நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், நான் வந்து இனிமேல் புகைப்பிடிக்க போறது கிடையாது அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லணும். ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சேலஞ்சாவே சொல்லுங்க, இந்த மாதிரி நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கிறேன், கட்டாயம் இனிமேல் நான் புகைப்பிடிக்க போறதில்ல அப்படிங்கிறத உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லணும். எதுக்காக ஃபேமிலிக்குலாம் சொல்லணும்னா அப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே நிக்கோட்டின் விட்ராவல் பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த 72 மணி நேரம் 48 மணி நேரத்துலலாம் எப்படி நம்ம வந்து டென்ஷன் ஆகும்னு, அதெல்லாம் ஃபேமிலிக்கு புரியணும். ஏன் தேவையில்லாம கத்துறாரு, சண்டை போடுறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்காக தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க, ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, இதை நான் ட்ரை பண்ண போறேன்,
இதை நீங்க எனக்கு ஒத்துழைக்கணும், எனக்கு கண்டிப்பா டென்ஷன் ஏற்படும், கோவம் ஏற்படும், இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பழக்கத்துல இருந்து என்னால வர முடியும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா ஃபேமிலியும் புரிஞ்சுக்குவாங்க. சோ நெக்ஸ்ட் அடுத்த ஏ என்ன, அதான் ஆன்டிசிபேட் சேலஞ்ச். அதாவது வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத முன்னாடியே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சிகரெட் விட போறோம், அப்ப கை நடுக்கம் வரும், இரிட்டபிலிட்டி, கோபம் வரும், டென்ஷன் ஆகும், போன்ற பல விஷயங்கள் வரும்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து நாம நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவோம். நம்மள அந்த சேலஞ்சுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறது தான் மூணாவது ஏ, ஆன்டிசிபேட் சேலஞ்ச். ஸோ இந்த ஆன்டிசிபேட் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுக்கு வந்து நிக்கோட்டினால தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. நிக்கோட்டின் வந்து டோபமைனை தூண்டும். நம்ம சிகரெட் மூலமா நிக்கோட்டின் கொடுக்க முடியாததுனால பாடிக்கு வந்து நம்ம வேற விதமா பபிள் கம் மெல்றது, அந்த மாதிரி நிக்கோட்டின் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. ஸோ இதுதான் நான் கடையில் வாங்கின இந்த நிக்கோட்டின் பபிள் கம்ஸ், மின்ட், ஃப்ரெஷ் மின்ட் ஃபிளேவர் அப்படின்னு எழுதிருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பபிள் கம்ஸ் இருக்கு. ஸோ இதுல நிக்கோட்டின் அளவுகள் இருக்கு, 2 mg 4 mg அப்படின்லாம் இருக்கு. ஸோ நம்ம கடையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது இது ஒன்று தான். ஆனால் இந்த பபிள் கம்ஸ் இல்லாம சில விஷயங்கள் இருக்கு. அது அமேசான் போன்ற தளங்கள்ல போனோம்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ அதுல நிக்கோட்டின் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டர் மாதிரி இருக்குங்க, நிக்கோட்டின் பிளாஸ்டர்ஸ். நம்ம எடுத்து பேட்ச் மாதிரி ஒட்டிக்கிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு தொடர்ந்து அந்த நிக்கோட்டின் நம்ம உடம்புக்கு கொஞ்ச நாள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இது இருக்கு, லோசன்சஸ், ஜஸ்ட் ஒரு மிட்டாய் மாதிரி தான். இந்த மிட்டாயிலேயே நிக்கோட்டின் கலந்தாப்புல இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்ஹேலர் மாதிரி இருக்கு. இப்போ இந்த விக்ஸ் இன்ஹேலர் இதே மாதிரி நெட்ல இருக்கு, நிக்கோட்டின் இன்ஹேலர்ஸ். நம்ம இன்ஹேல் பண்ணோம்னாலும் நல்லதுதான். ஆனா நம்மளுக்கு சிகரெட்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இ சிகரெட்னு சொல்லிட்டு வெறும் புகை மட்டும் வரும். அது இப்ப தடை பண்ணிட்டாங்க, எங்கேயுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இ சிகரெட்ல யூஸ் பண்ற லிக்விட் என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அது வந்து வேப்பிங்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நிக்கோட்டின் வேணா ரீப்ளேஸ் பண்ணலாம். நிக்கோட்டின் ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது ஒரு வாரத்துக்கு தாங்க தேவைப்படும், அதுக்கு மேல தேவைப்படாது. நான் இப்ப நான் காமிச்ச விஷயங்களுமே ஒரு வாரத்துக்கு தேவைப்படலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேல உங்க வில் பவரும் மனசும் தான் மெயினா இங்க வேலை செய்யணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நிக்கோட்டின் கம்லாம் வாங்க தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாதாரண ஆரஞ்சு மிட்டாய் போதுங்க. நிறைய ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி பாக்கெட்ல போட்டு வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் தோணுதோ டக்குன்னு எடுத்து புகைப்பிடிக்கணும்னு தோணும் போது எடுத்து மிட்டாய் எடுத்து சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. கடலை மிட்டாய் வாங்கிக்கோங்க, ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிக்கோங்க. அப்புறம் எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இது வந்து ரொம்ப ப்ரூவன் விஷயம். ஏன்னா நான் புஷ்அப் பண்றோம், ஒரு 20 புஷ்அப் பண்றோம். இந்த மாதிரி 2 to 3 வாட்டி புஷ்அப் பண்ணலாம். இல்ல ரன்னிங், ஜாகிங், எப்பெல்லாம் தோணுதோ டக்குன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்க, வேகமா ரன்னிங் போங்க, ஜாகிங் போங்க, சைக்கிள் போங்க, சைக்கிளிங் போங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு நம்ம மனசை திருப்ப ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு புகைப்பிடிக்கிறது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு டைமே இல்லை புகைப்பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்க வந்துருவீங்க. அப்புறம் டிவி பார்க்கறது, உடனே போய் குளிக்கிறது, இல்லைன்னா நம்ம அந்த ஃபீலிங் ஏற்படுதுன்னா சாதாரண ஸ்ட்ரா இருக்குல்ல, ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா எடுத்து கூட உறிஞ்சிட்டு இருக்கலாம், நம்மளுக்கு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் நம்ம மைண்டுங்க. நம்ம மைண்ட் எப்பவுமே பிஸியா வச்சுக்கணும். மியூசிக் கேட்கலாம், பிடிச்ச மியூசிக் கேட்கலாம், பிடிச்ச புக்கு படிக்கலாம், பசில் சால்வ் பண்ணலாம், சுடுக்கு பசில் சால்வ் பண்ணலாம், கிராஸ்வேர்டு பசில், புதிர்வுகள், குறுக்கெழுத்து போட்டிகள், வினா விடைகள்லாம் சால்வ் பண்ணலாம். ஹேண்ட்ஸ், நம்ம கைகள் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாகவே வச்சிருக்கணும் அந்த நேரத்தில். ஏன்னா கைகள்லாம் நடுக்க ஆரம்பிக்கும், உதற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஸ்குவீஸ் பால்ஸ்னு சொல்லிட்டு சாஃப்டான பால்ஸ் எடுத்து இதை அமுக்கிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா பென்சில்ஸ் இருந்தால் கூட போதும், சாதாரண பென்சில்ஸே போதுமே. ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ் எடுத்து கையை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ் எடுத்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கைகளை வந்து ஆக்டிவாகவே வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து டாக்டைல் ஸ்டிமுலேஷன். நம்ம கைகள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறோம், மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறோம், டிவியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மைண்டை வந்து டிவியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த புகைப்பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. சோ இது வரைக்கும் மாற்றுகள் என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தோம். அடுத்த ஆர் என்னதுங்க? ஆர்னா ரிமூவ், நீக்கணும். சில பொருள்கள் நீக்கணும். சில பொருள்களை பார்த்தோம்னாலோ சில சிச்சுவேஷனாலோ திருப்பி நம்மளுக்கு புகையோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், புகைப்பிடிக்கணும்னு. முக்கியமா நம்ம வீட்டில் எந்த டிராயர்ல எங்கெல்லாம் இந்த புகை பொருட்கள் வச்சிருக்கிறோமோ, சிகரெட் வச்சிருக்கிறோமோ, புகையில வச்சிருக்கிறோமோ, அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருங்க. தீப்பெட்டி எங்க வச்சிருக்கோ, தீப்பெட்டியை தூக்கி போட்டுருங்க, லைட்டரை தூக்கி போட்டுருங்க, ஆஸ்ட்ரே, சிகரெட் சாம்பல் தட்டுற ஆஸ்ட்ரேவை தூக்கி போடுங்க. துணிகள், நீங்க யூஸ் பண்ற துணிகள்ல வந்து அந்த சிகரெட்டோட வாடை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த துணியை திருப்பி யூஸ் பண்ணும்போது திருப்பி உங்களுக்கு ஸ்மோக் பண்ணும் அப்படிங்கிற சென்சேஷன் வரும். அதனால இந்த துணிகளை நல்லா துவைச்சு காய போடுங்க. வீட்டில் இருக்கிற கட்டில், சோபா, பீரோ எல்லா இடமும் கம்ப்ளீட்டா வந்து தொடச்சி சோப் ஆயில் போட்டு தொடச்சி நல்லா கிளீனா அந்த ஸ்மெல் வராத மாதிரி ஊதுபத்தி கொளுத்து வச்சு பெர்ஃப்யூம் எப்பவும் இருக்கிற மாதிரி வாசனை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே அவங்க கூட ஸ்மோக் பண்ணணும்னு தோணும், அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சில இடத்துக்கு போனீங்கனாலே ஸ்மோக் பண்ணணும்னு தோணும், அதையும் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் இந்த காரு, பைக்கு, உங்க கார் வச்சீங்கன்னா கார் ஃபுல்லா நிக்கோட்டின் ஸ்மெல், சிகரெட் ஸ்மெல் அடிச்சுட்டு தான் இருக்கும். அதனால காரை சுத்தமா வாட்டர் வாஷ் பண்ணி அதையும் வந்து நல்லா
பர்ஃபியூம் பண்ணி வச்சிடணும். பைக் இருந்துச்சுன்னா பைக்கு ஹெல்மெட்டு எல்லாம் கிளீனாக சுத்தம் பண்ணி வைங்க. அப்புறம் ஆஃப்டர் ஒர்க்கு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் புகைப்பிடிக்கணும்னு தோணும். பிரேக் அப்போ தான் மெயினாக நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஒர்க் வேலை நிமித்தமாக இருக்கும்போது வேலை நடுவில் பிரேக் எடுத்துக்கிட்டு வந்து ஸ்மோக் பண்ணுறது தான் ரொம்ப காமன். ஸோ அந்த மாதிரி பிரேக் டைம்லலாம் அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பிரேக் டைம்ல இந்த ஆல்டர்னேஷன் சேலஞ்ச் வரதான் செய்யும். அப்போ ஒன்று நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ண முடியலன்னா நான் ஏற்கனவே சொன்ன பல விஷயங்கள் சொன்னேன்ல, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்மோக் சிகரெட்டை மட்டும் தொட்டுறாதீங்க. லாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டாக் டு யுவர் டாக்டர்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் மீறி எதுவுமே பண்ண முடியல, பல வருஷமா நான் இந்த மாதிரி இருக்கு எனக்கு முடியல அப்படிங்கும்போது டாக்டர்கிட்ட வாங்க. டாக்டர்கிட்ட வந்தீங்கன்னா அதுக்குரிய டேப்லெட்ஸ் இருக்கு. பட் டேப்லெட்ஸ்லாம் வேண்டாங்க, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் வச்சே நம்ம கண்டிப்பா இந்த புகைப்பழக்கத்துல இருந்து வெளியே வந்துட முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சின்ன குழந்தைங்க பசங்களா கூட இன்னைக்கு வந்து ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து கடைக்கு போனா இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிடுதுங்க. அதுதான் மெயினான பிரச்சனையா நான் பாக்குறேன். கண்டிப்பா அதை வந்து தடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எல்லாரும் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. இந்த வீடியோவை பார்த்து ஒரு 1-2 பேர் அவங்க புகைப்பழக்கத்தை விட்டா கூட அது மிகப்பெரிய வெற்றி எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.